கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவரப்பா, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord for this new day Lord Jesus. Hallelujah. We praise you Father. Hallelujah. ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம். இரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீரல்லவோ. கன்மலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. கன்மலை தேனும் படியும் என்னையும் தருவதும் நீரல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உபாகமம் 6வது அதிகாரம் 6, 7 வசனங்கள். உபாகமம் 6, 7. Let's turn our Bibles to Deuteronomy chapter 6 verses 6 and 7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. And these words which I command thee this day shall be in thine heart, and thou shalt teach them diligently unto thy children, and shalt talk of them when thou sittest in thy house, and when thou walkest by the way, and when thou liest down, and when thou risest up. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள். கர்த்தருடைய வேதத்தை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கிறார். அநேக தேசங்களிலே விடுதலையாக வேதத்தை வாசிப்பதற்கு அவங்களுக்கு அனுமதி இல்லை. Many Muslim countries they don't allow the people to read the Bible. ஆனால் நமக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார், கிருபை தந்திருக்கிறார், கொள்ளை நோய்க்கு விலக்கி நம்முடைய தேசத்தை காப்பாற்றி வருகிறார். God says, you fear me and hide your commandments, hide my commandments in your heart. என்னுடைய கட்டளைகளை உன்னுடைய இருதயத்தில் நீ காத்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய இருதயம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். அந்த மாதிரி நம்ம கர்த்தருடைய வார்த்தையினால நம்முடைய இதயம் நிரப்பப்பட வேண்டும். அப்படி நம்ம நிரம்பி இருந்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்மால எளிதாக போதிக்க முடியும். 7வது வசனம், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. If at all you have to talk something, it must be from the word of God. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ இருக்கு. அதை என்ன பண்ணு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை நீ சொல் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். Recently I heard of a student
ஒரு சின்ன ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு. அந்த மகள் வந்து ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த மகள். அவங்களுடைய பெற்றோர் அவளுக்கு வசனத்தை சொல்லி அவளை சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அவள் வளர்க்கப்பட்டாள் என்று சொல்லப்பட்டது. ஷி டைட் பிகாஸ் ஆஃப் சம் இல்னஸ். இந்த நாட்கள் அந்த டெங்கு ஃபீவர், இந்த ஃபீவர்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜுரத்தில் 7th ஸ்டாண்டர்டில் ஷீ டைட். பிஃபோர் ஷீ டைட் அந்த சில மாதங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஷீ ஹேட் பீன் டெல்லிங் த பீப்புள் அபவுட் ஜீசஸ். அவளுடைய கிளாஸ்மேட்ஸ்க்கு இயேசுவை குறித்து அவள் சொன்னாள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அந்த மகள் வந்து மரிக்கிறதுக்கு முன்பாக தன்னால் இயன்றதை தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்து இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே அந்த மகள் இளைப்பாரி கொண்டிருக்கிறாள். நமக்கு வந்து ஆண்டவர் வந்து இத்தனை வருஷங்கள், ஆயுசன வருஷங்களை கூட்டி தந்திருக்கிறார். வாட் ஆர் வி டூயிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட்? முதலாவது நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பதித்திருக்கப்பட வேண்டும். தென் we have to tell it to our children and also we have to reach out to the souls. மற்ற இன்னும் இயேசுவை அறியாத ஆத்மாக்களுக்கு நாம் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையினாலே நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். லெட்ஸ் ப்ரே. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறீர், உம்முடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் வைக்க வேண்டும். எங்களுடைய இருதயம் உம்முடைய வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது என்று சொன்னீர். எங்களுக்கு முதல்ல ஆண்டவரே நாங்கள் we must be filled with the word of God, then only we can speak to our children, Lord. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனையோ சிறு பிள்ளைகள்லாம் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளாக ஆண்டவரே அப்பா அவங்களுடைய ஓட்டத்தை முடித்து ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் எங்களுக்கு இன்னும் நீங்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.